வளையல் யார் போட்டாலும் அழகு தாங்க. வளையல் சைனாக்காரன் என்னென்ன கண்டுபிடிக்கிறேன், நான் என்ன கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா? ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்கள் ஜமுனா. இன்னைக்கு மீஷோ வந்து பர்ச்சேஸ் பண்ண ஜுவல்லரி ஆல் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் அழகாக வேர் பண்ணிக்கிற சாரியும் இந்த அழகாக இருக்கிற இந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே எங்கே வாங்கிக்கிறேன்றதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன் அண்ட் இந்த ஸ்க்ரீன்லையும் தெரிய மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன். கண்டிப்பாக அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற இந்த ஜுவல்லரி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப கொஞ்சம் முக்கியம் தெரியுதா, ஆனால் அந்த ஸ்டோனோட ப்ரீமியம் பாருங்கள். வாவ், சீரியஸாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு என்னமோ வந்து இந்த கோல்டு ஃபினிஷிங்கோட கொஞ்சம் லைட்டாக கொடுத்துக்கலாம்னு தோணுது. கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுதோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. மற்றபடி எனக்கு பெண்டன்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அது என்னன்னே தெரியல. இப்போலாம் எனக்கு இந்த ஸ்டோன் வச்ச மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்குது. எனக்கு நல்லா இருக்குது. அழகாக சோக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து ஊக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம வீடியோலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம லோவாக வச்சுக்கலாம், நம்ம டைட்டாகவும் போட்டுக்கலாம். நம்ம இதுக்கு பேர் பண்ணுற மாதிரி 2 இயரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 செட் ஆஃப் பேர் கொடுத்துருக்காங்க. அந்த இயரிங்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ஸ்டோன்ஸும் ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்குதோ நம்மளுக்கு. அழகாக இருக்குல்ல. இதோ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 720 தாளமாக நினைக்கிறேன். ஏன்னா அந்த ப்ரீமியம் ஆஃப் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அந்த ஸ்டோன்ஸு எங்கேயுமே விடுபடலை. ஃப்ரண்ட்டில் முதல் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க, பேக்லாம் ஸ்டோன்ஸ் கிடையாது. எனக்கு ஒர்த் ஆஃப் ப்ரைஸ்ன்னு சொல்லவா எனக்கு வரல. ஏன்னா இது போட்ட அப்புறம் நம்மளுக்கு அந்த இந்த கலர் வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்கான்னு தெரியணும். பளிச்சுன்னு இல்லைனா தான் எனக்கு ஒர்த் ஆஃப் ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். இல்லைன்னா ஏமாந்துட்டேன்னு தான் சொல்லுவேன். நான் வேர் பண்ணி கட்டேன் அப்படின்னு பார்த்தலாம். நல்லா இருக்குல்ல. ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப சின்னதாக இல்லாமல் கரெக்டான சைஸில் இருக்குது. இந்த வெரி ஃபர்ஸ்ட் ஹூக்கில் நான் போட்டிருக்கேன். நான் இப்போ கொஞ்சம் மேலே எடுத்து வரேன். நான் வெரி ஃபர்ஸ்ட் ஹூக்கில் போட்டேன்னா இவ்வளோ தூரம் தெரியுது. அது கொஞ்சம் இன்னமும் நல்லா இல்லை. கொஞ்சம் எல்லாம் இறுக்கமாக போட்டால் நல்லா இருக்கு. எனக்கு இன்னும் இந்த கோல்டன் ஃபினிஷ் போட கொஞ்சம் எல்லாம் பளிச்சுன்னு தெரியுது. பட் ஆனால் என்ன ரியாலிட்டினா ரியல் கோல்டுலேயே இந்த கலரில் கொடுக்குறாங்க. அதனால நம்மளுக்கு எது கோல்டு எது வந்து டூப்ளிகேட்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது போல. உரசி பார்த்தா தான், இல்லை பியூரிஃபை டெஸ்ட்டில் கொடுத்தா தான் தெரியும் நம்மளுக்கு. அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா சீரியஸாகவே இந்த கோல்டெல்லாம் இந்த கலரில் கூட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. நல்லா இருக்குல்ல. ஆட் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய ஆட்ஸில் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் கூட ஜுவல்லரி வந்து காட்டுறாங்க. நல்லா தான் இருக்கு. ஆனால் திடீர்னு பார்க்க நல்லா தான் இருக்கு. தாராளமாக வாங்கலாம். ஸ்டோனுக்காகவே வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வளையல் தான். ஆமாம், நம்ம வீடியோவில் மிங்கில் தான் பார்க்க போகிறோம். நெக்லஸ் செட்டு அண்ட் பேங்கிள்ஸ் இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நல்லா இருக்குல்ல. ஸ்டோன்ஸ்லாம் அழகா குத்துது. நல்லா வெயிட்டாக இருக்கிறா. நல்லா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. கலக்கலன்னு சொல்லிடுது. கேட்குதா? நல்லா இருக்கு. ஆனால் இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 473. இந்த ரேஞ்சு தாராளமாக வாங்கலாம். ஏன்னா நல்லா வெயிட்டாக இருக்குது. கலரும் நல்லா கலர் தான். ரொம்ப வந்து டிசப்பாயின்ட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. நல்லா தான் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக இருக்குது. வேணும்னா நீங்கள் வந்து கண்ணாடி வளையல் இது மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் சாரிக்கு ஏற்ற மாதிரி கண்ணாடி வளையல் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக நிறைஞ்ச மாதிரி தெரியும். பிளெயின் கண்ணாடி வளையல் போட்டு பாருங்கள், இன்னும் ரொம்ப அழகாக தெரியும். இந்த மாதிரிலாம் வளையல் போட்டுட்டு நல்லா இருக்குது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2.6 நான் வாங்கினேன்னா 2.6 எனக்கு கொஞ்சம் ஃபிட்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு உள்ளே போகுது. இவ்வளோ தூரம் நிற்கிறா. இன்னும் கொஞ்சம் எக்ஸஸ் சைஸில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் இவ்வளோ தூரம் நிற்கும். இவ்வளோ தூரம் போகிற பர்சன் வந்தீங்கன்னா அவ்வளோ தூரம் போடுங்க. இல்லை கரெக்டான சைஸில் போடுவீங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் உங்கள் சைஸே வாங்கிக்கலாம். நீங்கள் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்துலாமா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப அழகாக இருக்கிற இந்த ஆன்டிக் செட் தான். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. இது பார்க்க லிட்டரலி வந்து ஒரு கோல்டு மாதிரியே இருக்குது. எனக்கு ஏதாவது நகை கடையில் வச்சுட்டு இது கோல்டு சொல்லி வித்தா கூட கண்டிப்பாக யாராவது வாங்குவாங்க போல. அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி டிசைன்ஸ் தான் இப்போ கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து நிறைய பேர் கேட்கறதால அவங்களும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா நல்லா இருக்கு. கலர் ரொம்ப படிச்சுன்னு ஃபாத்திமா ஜுவல்லரி மாதிரி இல்லாமல் நல்லா இருக்கு. இதில் ஒரு க்ரீன் கலரில் பார்த்தீங்களா, கண்டுபிடிச்சிட்டேன்.
சைனாக்காரன் என்னென்ன கண்டுபிடிக்கிறேன், நான் என்ன கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா? இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 760. பட் ஒர்த் ஃபார் ப்ரைஸ்ன்னு கேட்டிங்கன்னா நான் தாராளமாக ஒர்த் ஃபார் ப்ரைஸ்ன்னு சொல்லலாம் வேர் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஏன்னா நல்ல வெயிட் எல்லாமே எதுவுமே வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப பார்க்க முக்கியலாம் இல்லை, நல்லாவே இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. லக்ஷ்மி டிசைன் வச்சு அழகாக அந்த ஒரு மினிமலிஸ்ட்டாக ஒரு க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க, ரொம்ப பளிச்சுன்ற க்ரீன்லாம் கொடுக்காம ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா இருக்குல்ல. இது வந்து கோபுரத்தில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது, அழகாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இதை வேர் பண்ணி காட்டுறேன், ஏன்னா ரொம்ப வேர் பண்ணுறதுக்கு ஆசையாக இருக்குது, துடிக்கிறேன் நான். அழகாக இருக்குல்ல, நல்லா பெருசாக இருக்குது. நான் இன்னும் இந்த நெக்லஸ் வேறு போட்டால் என்ன எவ்வளோ பெருசாக இருக்கும் போதுன்னு தெரில, ஆனால் கொஞ்சம் திரும்பிட்டு இருக்கா அப்படியே கொச்சிட்டு, என்னன்னு தெரியலையே. அழகாக இருக்கு, ரொம்ப அழகாக இருக்குல்ல. வாவ், நான் ஏதோ ஒரு சீரியஸாகவே ஒரு மேரேஜுக்கு போகிறப்ப நான் யாரோ ஒரு மேரேஜுக்கு நான் கெட் ரெடி ஆகி நான் போகிற மாதிரி இருக்குது. எனக்கு அவ்வளோ அழகாக ப்ரெசன்டபுளாக இருக்குது. கோல்டு ஜுவல்லரி போட்டுட்டு இருக்க மாதிரி எனக்கு லிட்டரலி அவ்வளோ நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு 760 தாராளமாக வாங்கலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு சி போட்டோடனே ரொம்ப அழகாக, ரொம்ப ட்ரெடிஷ்னலாக தெரியுது இல்லை, ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தலாமா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இதுதான். இது என்னடா கை கால்லாம் முளைச்சு நிற்கிற மாதிரி பார்க்காதீங்க, இது டிசைன். இது வந்து ஆக்சுவலி பார்க்கும்போது வந்து ஒரு டைமண்ட் ஃபினிஷ் ஆஃப் டிசைனில் கொடுத்துருந்தாங்க அந்த ஒரு டூப்பை. ஸோ அதை தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப யூனிக்காக இருந்துச்சின்னு சொல்லிட்டு. இது மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து சில பேர் ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏடி ஸ்டோன்ஸ் சொல்லுவாங்க. அந்த கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியும் இருக்கும் ஸ்டோன்ஸ்லாம், ஏன்னா எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கான இயரிங்கு அழகாக தொங்கட்ட மாதிரி இருக்குது. ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 560. எனக்கு இந்த ஸ்டோனுக்காக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வாங்கலான்னு. கலரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டிலாக தான் இருக்குது, ரொம்ப ஹெவியான கலரும் கிடையாது, ஒரு கோல்டு ஃபினிஷ் மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அந்த ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ் நான் சொன்னேன் டூப்ளிகேட் மாதிரி, அந்த மாதிரிலாம் தெரியல. இது நான் போட்டு கட்டுறேன் பார்த்தலாம். முதல்ல நல்லா இருக்கலாம், ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எலகண்ட்டாக இருக்குது, அழகாக இருக்குது. இதோட இயரிங் போட்டுடலாம். சில பேருக்கு இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக வேர் பண்ணவும் பிடிக்கும், சில பேருக்கு ஹெவியாக வேர் பண்ணவும் பிடிக்கும். எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். இதெல்லாம் டிசைனர் சாரீஸ்க்கு அந்த மாதிரிலாம் கூட வேர் பண்ணிக்கலாம். ட்ரெடிஷ்னல் வேருக்கு நம்ம ரொம்ப சிம்பிளாக வேர் பண்ணுற பர்சனுக்கு இது வந்து இது ரொம்ப ஹெவி. நல்லா இருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தலாமா? ஓகே, நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது ரொம்ப 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 பிடிச்ச செட்டு. எனக்கு இந்த வீடியோவில் நான் பர்பஸ்ஃபுல்லாக நான் வாங்கினது செட்டுனா இந்த செட்டு தான். கழுத்து ரொம்ப நிறைஞ்ச மாதிரி இருக்கும், அதோட ஸ்டோன் ஃபினிஷிங்கில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அது கீழே ஒரு அழகாக முத்துமணி கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. தாமரை டிசைனில் முத்துமணி. இது நம்ம நெத்திச்சுட்டியாகவும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஹெவியாக இருந்துச்சுன்னா நெத்திச்சுட்டி அப்போ யூஸ் பண்ணலாம். கல்யாண பொண்ணுக்கு நெத்திச்சுட்டியாக யூஸ் பண்ணலாம், இல்லைனா நம்ம நெக்லஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஹெவியாக இருக்குது, பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஆனால் அந்த முத்துமணி இருக்கிறதுனால ரொம்ப ஹெவியாக காட்டுது. அந்த ஸ்டோன்ஸ் ரொம்ப அழகாக கொடுக்குது. எனக்கு என்னன்னு தெரியல, இப்போ வர அந்த ஸ்டோன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு சொன்னல, இந்த ரீசன் தான். ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு இயரிங் அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், குட்டியாக அந்த தாமரை டிசைன்லேயே. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1159. தாராளமாக வாங்கலாம். ஏன்னா இந்த ஸ்டோன்ஸ் வந்து இப்போ கேட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இடத்துல ரொம்ப காஸ்ட்லியாக சொல்கிறாங்க. வெறுமனே ஒரு ஆரமே டாலர் செயின் ஆரமே வந்து கேட்டிங்கன்னா 1500 2000 2500 சொல்கிறாங்க. வாங்க மனசார மாதிரி எனக்கு அவ்வளோ ரேஞ்சுக்கு அந்த ஒரே ஒரு ஆரம் செயின். ஆனால் தான் சரி நான் இது வாங்கினேன். இதில் நான் ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பிரிட்டியாக இருக்குது. நான் வேர் பண்ணி கட்டுறேன்னு பார்த்துலாம். முதல்ல ரொம்ப அழகாக இருக்குல்ல. இயரிங்கும் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு அளவுக்கு ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. இதோட செட்டே அப்படியே கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது, எனக்கும் பிடிச்சிருக்கு. வாட்ஸ் ஆஃப் ப்ரைஸ் நல்லா இருக்குல்ல. நெக்ஸ்ட் பார்த்துலாமா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கிற அந்த குட்டி சோக்கர் தான். தெரியுதா அந்த சோக்கரு? அவ்வளோதான் அந்த சோக்கரு, ரொம்ப க்யூட்டாக இருக்குது, ரொம்ப மினிமலிஸ்ட்டாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு பிளெயின் சில்க் சாரீஸ்லாம் இருக்கும், இல்லை பிளெயின் டிசைனர் சாரீஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதுக்கெலாம் போட்டுட்டு போனீங்கன்னா ரொம்ப அழகாக ரொம்ப ப்ரெசன்டபுளாக இருக்கும். இதுதான் அதுக்கான இயரிங்கு. தெரியுதா, ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுலேயும் அதே ஏடி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்களா, ரொம்ப அழகாக இருக்குது. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 376. தாராளமாக வாங்கலாம்னு நினைக்கிறேன் 376க்கு.
நான் வேர் பண்ணி கட்டுற அப்படி முதல்ல பார்த்தலாம். லிட்டரலி இப்படி தான் வரும். நல்லா சென்டரில் இந்த பட்டர்ஃப்ளை இருக்க மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு சோக்கர் செட்டு. இது மாதிரி சில பேருக்கு ரொம்ப பேருக்கு பிடிக்கும். நான் பார்த்துருக்கேன். நான் ரொம்ப அழகாக இருக்கும் அவங்களுக்கு. மேபி எனக்கு செட் ஆகாமல் இருக்கலாம். இதான் ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்கலாம். மேக்ஸி தான் இருக்கும் பார்த்தீங்களா, ரொம்ப ட்ரெடிஷ்னலாக மேக்ஸி சில்க் சாரீஸ்லாம் தைச்சுப்பாங்க மேக்ஸி. அந்த மாதிரி மேக்ஸிக்கெலாம் இது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தலாமா? நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது இந்த செட் தான். இந்த செட் ஆக்சுவலி வந்து நான் இமேஜில் பார்க்கும்போது நல்லா பெருசாக இருக்கும்னு நினச்சேன். ரொம்ப சின்னதாக இருக்குது. இமேஜில் உங்களுக்கே தெரியுதா? ரொம்ப பெருசாக தெரியுதுல. இது ஆக்சுவலி ரொம்ப கொஞ்சம் ஃபேமஸாக ஆச்சு, ட்ரெண்டிங் ஆச்சு. அதனால் தான் வாங்கினேன் நான். கேரளா டிசைன் மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் ஆனால் ஏன் இப்படி சின்னதாக கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. பட் இனியும் நல்லா இருக்குது. இது ஒரு நல்லா லுக்கு. கேரளா டிசைன் இது. குட்டி குட்டி தொங்கட்டை இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? இது ஃபுல் அண்ட் ஃபுல் தொங்கட்டை ஷேக்கிங். இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 226. இது ஓகே, 226க்கு வாங்கலாம். பட் என்ன கொஞ்சம் வருத்தம், சின்னதாக இருக்கிறா. பெருசாக கொடுத்துருக்கலாம். ஏன்னா அதுலேயே பெருசாக கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து தான் நான் வாங்கினேன். நான் என்னை ஏமாற்றிட்டாங்க பாருமா. இதெல்லாம் இந்த கேரளா சாரீஸ்லாம் அழகாக இருக்கும். அந்த மாதிரி செட்டு தான் நினைக்கிறது. அழகாக க்ரீன் கலரில் அந்த ஓணம் சாரீஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். பட் எனக்கு தான் வாய்க்கல. அழகாக இருக்காண்ணா. நான் வேர் பண்ணி கட்டுறேன்னு பார்த்தலாமா? கீழேவே இருக்குது. இவ்வளோ தூரம் வருது எனக்கு. நீங்கள் கொஞ்சம் மேலே போட்டிங்கன்னா இவ்வளோ தூரம் நிற்கும். நல்லா தெரியும். இது கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கலாம்னு தோணுது எனக்கு. நீங்கள் நினைக்கிறீங்க? நெக்ஸ்ட் பார்த்தலாமா? நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது ரொம்ப க்யூட்டாக இருக்கிற 2 பேங்கிள் செட் தான். இதுவும் நல்லா வெயிட்டாக தான் இருக்கிறா. கலகலன்னு சவுண்டில் கேட்குதா? டிசைனு ரொம்ப மேட்டிஃபையாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. ஒரு கையில் ஒன்று போட்டுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே கையிலே வந்து கூட நம்ம 2 போட்டுக்கலாம். திக்காக வேணும்னா, நிறைஞ்ச மாதிரி தெரியணும்னா. ரொம்ப நல்லா இருக்கு. மேட்டிஃபையாக இருக்குது. ஸோ கலர் வந்து ரொம்ப பளிச்சுன்னு தெரியல, மேட்டிஃபையாக இருக்கிறதுனால அழகாக இருக்குது. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 285க்கு நான் வாங்கியிருக்கேன். நான் தாராளமாக வாங்கலாம். 285க்குலாம் 2.6 தான் நான் வாங்கியிருக்கேன் சைஸு. வேர் பண்ணி கட்டுறேன். நீங்கள் பார்த்துலாமா? கரெக்டாக இருக்குது எனக்கு. சரி, இப்படியும் பேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது போட்டிருக்க மாதிரி நீங்கள் கண்ணாடி வேலை நிறைய பெருசாக போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்துலாமா? நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது இந்த பேங்கிள் தான். இந்த பேங்கிள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. இதுலேயே ஓரளவு 3 கலர்ஸ் இருக்குது. க்ரீனு, பிங்க் அண்ட் கோல்டன் ஒயிட் ஸ்டோன். அதான் ஒயிட் வித் கோல்டன் ஸ்டோன். நல்லா இருக்குது. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 375. 375 தாராளமாக வாங்கலாம். ஏன்னா நல்லா வெயிட்டாக இருக்குது. சவுண்ட் கேட்குதா? வெயிட்னா ரொம்ப வெயிட்டாக இல்லை, நார்மலான வெயிட் தான். நல்லா வெயிட் தாங்குற மாதிரி தான் இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு. நல்ல கலரில் நல்லா இருக்குது. வேர் பண்ணி காட்டுறாங்க இப்படின்னு பார்த்துலாம். இதுவும் வந்து 2.6 தான் நான் வாங்கியிருந்தேன். நான் எல்லாமே 2.6 தான் வாங்கியிருக்கேன். நான் சிம்பிளாக போட்டுக்கலாம். அப்படி இல்லையா நிறைய வேணுன்னா கூட ஒரு 2-3 செட்டு வாங்கிட்டு ஃபுல்லாக போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இடையில நான் சொன்ன மாதிரி கண்ணாடி வேலை போட்டுக்கலாம். நம்ம இதுக்கு கண்ணாடி வேலை போட்டு தான் இன்னும் ரொம்ப அழகாக எடுத்து காட்டும் நம்மளுக்கு. பிளெயின் கண்ணாடி வேலை போட்டு பாருங்க, ரொம்ப அழகாக எடுத்து காட்டும் நம்மளுக்கு. இல்லையா நீங்கள் ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் அந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பேங்கிள் தான். இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 246. நல்லா இருக்கும். ஒரு மெரூன் வித் ஒயிட் கலரில் ஒரு ஸ்டோன் பெயிண்ட், என்எம்எல் பெயிண்ட் தான் அது. பட் ஆனால் ஸ்டோன் மாதிரி லிட்டரலி தூரம் பார்க்கும்போது ஸ்டோன் மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு. ஆனால் ரொம்ப டிசைன்டாகவும் இருக்குது, ட்ரெண்டிங்கான டிசைனாகவும் இருக்குது. அண்ட் அட் அ டைம் வந்து கோல்டன் கலரில் கொடுத்து ரொம்ப அழகாக ட்ரெடிஷ்னலாகவும் தெரியுது. ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப கொஞ்சம் என்ன சொல்கிறது, யங்ஸ்டர்ஸ் வேர் பண்ணுற மாதிரி. என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ்? சும்மா சொன்னேன், வயசாயிடுச்சு, சும்மா சொன்னேன். அழகாக யார் போட்டாலும் அழகாக இருக்கும். வளையல் யார் போட்டாலும் அழகாக தாங்க. வளையல் அது என்ன பெரியவங்க போடுறது சின்ன போடுறதுன்னு நம்ம போடுறதுல இருக்கு. வளையல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. அழகாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்துலாமா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேங்கிள்ஸ் தான். அகெயினா இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 274. ராஜமாதா வளையல் சொல்லலாமா, அந்த மாதிரி.
நல்லா இருக்கு. இது கூட நான் கண்ணாடி வளையல் சொன்னேன்ல, இப்போ ஆட் பண்ணி காட்டுறேன் பார்க்கலாம். நல்லா இருக்குல்ல? வேர் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு தெரிஞ்சிடும். 275க்கு தாராளமாக வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வளையலாம் நல்லாவே தான் இருக்குது. ரொம்ப வந்து எங்கேயும் கீறுற மாதிரியோ இல்லை வந்து எங்கேயும் டேமேஜ் இருக்கிற மாதிரிலாம் இல்லை. என்ன போட்டு போட்டு காட்டுறதுனால இது இரும்பாதா என்னன்னு தெரியல, வலிக்கிறாங்க மட்டும். நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஹெவியாக வேணாம்னா நீங்கள் கண்ணாடி வளையல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிளெயினாக இந்த வளையல் மட்டும் போட்டுக்கலாம். நம்ம நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்துலாமா? ஓகே, நெக்ஸ்ட் நான் பார்க்க போது இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அதே ப்ரீவியஸான செட் தான். பட் ஆனால் இது வந்து டாலர் இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. அவ்வளோதான். இப்படி போட்டுக்கலாம் நம்ம. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 923. அதே இயரிங் தான், அதே செட்டு தான். பட் என்னன்னா டாலர் சின்ன இல்லை, அவ்வளோதான். கொஞ்சம் மணிலாம் கீழே விழுந்துருக்குப்பா. பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கு மணி பாக்கெட்டில். எக்ஸஸாக கொடுத்துருக்காங்க ஒரு வேலை. கம்பல் இதுலேயும் தான் கம்மல் இருக்கு. சும்மா எக்ஸஸாக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நல்லா இருக்கு ஓவராலா. ஏன்னா இதுக்கு நான் போட்டு காமிச்சு உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஏன்னா அதே மாதிரி தான் சிமிலர். நான் வேறு காட்டுறேன் எப்படின்னு பார்த்தலாம் அதையும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஸ்டைலிஷான பேங்கிள்ஸ் தான். சி வந்து நம்ம காப்பா கூட சிங்கிளாக போட்டுக்கலாம் நம்ம. நல்லா இருக்குல்ல? நல்லா இந்த ஷேப் வந்து ஆக்சுவலி மேடிஃபை பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேங்க. அது வேர் பண்ணி கட்டுன்னு பார்த்துலாம். இதுவும் 2.6 தான் வாங்கினேன் நான். ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது, எனக்கும் பிடிச்சிருக்கு. எனக்கு இது சீரியஸாகவே இப்போ பார்த்ததுல எனக்கு இதுவும் பிடிச்சிருக்கு. எனக்கு லைட் வெயிட்டடாக இருக்குது. கொஞ்சம் இதை சவுண்டு லைட் வெயிட்டாக தான் இருக்குது. நம்ம பார்க்க போகிறது மல்டிபிள் யூஸ். இது ஆமாம், எதனால நம்ம ஒரு ஸ்டோன் தானேங்க ஒரு சாரீ கட்ட முடியும். மல்டிபிள் ஸ்டோன் தான் நிறைய சாரீ கட்டலாம்ல, அந்த மாதிரி தான் இது. இமேஜ்லேயே பார்த்துருப்பீங்க நீங்கள். இது ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்கல்ல, இது ஸ்க்ரூ மாதிரி பேன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம டைட் பண்ணிக்கலாம், ஸ்டோன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி. அதே மாதிரி தான் கம்மலும் நம்ம டைட் பண்ணலன்னா கொஞ்சம் முன்னுக்கு பின்னுக்கு போயிட்டு வருவா. ஓவராலாக 5 கலர்ஸ் இருக்குது. இப்போ காமிச்ச பிங்க் கலர் ஒன்று, ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் கலரு, க்ரீனு, லைட் பிங்க்கு, லைட் க்ரீனு. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துருக்காங்க. ஒரு ரெட் கலர், ஆனால் பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க. வேறு ஏதாவது கொடுத்துருக்கலாம், ப்ளூ கலர் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கலாம். ஏன்னா க்ரீன் வாங்கி கொடுத்துட்டாங்கல்ல. பட் ஆனால் இந்த 2 ஸ்டோன் எதுக்குன்னா டிசைனர் சாரிக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இது. இந்த பிங்க் அண்ட் லைட் க்ரீனு இதெல்லாம் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம காமனாக வேர் பண்ணால் நம்ம ஒயிட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு டாலருக்கு மாற்றுறதுக்கும் நம்மளுக்கு வந்து ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. இந்த குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, திருகாணி வச்சு கொடுத்துருவாங்க. அந்த இருக்க திருகாணி எடுத்து நம்ம யூஸ் பண்ணணும். எல்லாத்துக்கும் தனித்தனி திருகாணி கொடுக்கலாம், எல்லாத்துக்குமே ஒரே திருகாணி தான். ஸோ அதுக்கு எதாவது பேர் பண்ணி போட்டுக்கணும் நம்ம. இது முதல்ல நான் வேர் பண்ணி கட்டுறேன்னு பார்த்துருங்க. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 598. 598க்கு வாங்கலாம், ஏன்னா மல்டிபிள் ஸ்டோன்ஸ் போடுற மாதிரி தானே இருக்குது. தாராளமாக வாங்கலாம் தான். சோக்கர் மாதிரி தெரியுதா? கம்பல் போடும்போது மட்டும் நல்லா கொஞ்சம் டைட்டாக போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்டோன் நல்லா இப்படி அந்த தொங்குற மாதிரி இருக்கும். வாங்கலாம், நல்லா தான் இருக்குது. ஆனால் ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியாது. நம்ம வேறு வேறு என்ன சொல்கிறது, செட்டு போட்டுக்கொண்டு ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் ஸ்டோன்ஸ் மட்டும் மைனூட்டாக தெரியும் நம்மளுக்கு. இந்த சாரீக்கு அந்த கலர் போட்டாங்க, அந்த சாரீக்கு இந்த கலர் போட்டாங்க மாதிரி தெரியும், அவ்வளோதான். நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த சோக்கர் செட் தான். இல்லை இன்னொரு கலர் அவைலபிளாக இருக்குது, க்ரீன் கலரில் அவைலபிளாக இருக்குது. சி இது கொஞ்சம் நல்லா இப்படி பெண்டாக ஆகிக்கும். ஸோ நம்ம நெக்குக்கு ஏற்ற மாதிரி போய் ஃபிட்டிங்காக நிற்கும் நம்மளுக்கு. இப்படி போகிற சோக்கர் செட் தான் இது, தெரியுதா? இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 409 கொடுத்துருக்காங்க. 409க்கு வாங்கலாம். பட் என்னமோ எனக்கு இந்த ஸ்டோன் மட்டும் கொஞ்சம் பிடிக்காம இருக்கிற மாதிரி இருக்குது, விருப்பம் இல்லாத மாதிரி ஐ ஃபீல். ஏன்னா அதை கொஞ்சம் ஃபினிஷிங் கொஞ்சம் முக்கியம் இருக்கிறாளா இல்லை என்ன ரீசன் தெரில. நல்லா இருக்கா? நல்லா இருக்க மாதிரியும் இருக்குது, நல்லாத மாதிரியும் இருக்குது. எனக்கு வேர் பண்ணிடலாம் நம்ம, ஏன் டவுட்டு.
போட்டிங் கொஞ்சம் நல்லா பெருசாக ட்ரெடிஷ்னல் தான் இருக்குது. நைஸ், நல்லா தான் இருக்குல்ல, ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்குது. பட் எனக்கு பார்க்க தான் கொஞ்சம் பிடிக்காம இருந்துச்சு, போட்டதுக்கப்புறம் நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்துலாமா? லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிறது இந்த ஒரு செட்டு தான். இது எதுக்காக வாங்கினா, இதோட இது பார்த்தீங்கன்னா இந்த நம்ம தாலி சரடில் போட முடியுங்க அந்த மாதிரியான செயின், இது முகப்பு செயின் மாதிரி. அதுக்காக தான் வாங்கினா, பார்க்கவும் பாலிஷிங்காக இருந்துச்சு. அண்ட் இதோட ஸ்டோன் கலர் அல்ல ஒரு நல்ல லாவெண்டர் கலர், இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு குட்டி ஸ்டோனு, அவ்வளோதான். இந்த இன்விசிபிள் செயின் மாதிரி நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இதோட கம்மல் இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 517. 517 தானம் வாங்கலாம். எதுக்காகனா அந்த பெரிய ஸ்டோன் சுற்றி ஒரு குட்டி குட்டி 80 ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லா இருக்கு. எனக்கு இதோட இந்த ஃபினிஷிங் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த செயினோட ஃபினிஷிங்கை, அதனாலே வாங்கலாம். நல்லா இருக்கா? நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கு. இதை வேர் பண்ணி கட்டுன்னு பார்த்துலாமா? இதெல்லாம் ரொம்ப டிசைனர் சாரீஸ்க்கு வேர் பண்ணுற மாதிரியான செட் இது. அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஒரு டிசைனர் சாரீ வேர் பண்ணுறீங்க, இல்லை ஹெவியாக வேர் பண்ணுறீங்கன்னா கூட இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு பிடிச்சி. இன்னமும் இங்கே இடத்துல குங்குமம் வைப்போம், அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு நிறைய பேர் வந்து இப்போலாம் வந்து ரொம்ப ஹெவியான சாரீக்கே இந்த ரொம்ப 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 மினிமலிஸ்ட்டாக வந்து வேர் பண்ணுறாங்க. காலேஜ் கேர்ள்ஸ் இல்லை ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி கூட இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக வேர் பண்ணுறாங்க. அது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. இப்போ நான் இது வரைக்கும் நான் பெருசாக போடுறது ரொம்ப அழகாக இருந்துச்சு, இது ரொம்ப மினிமலிஸ்ட்டாக போடுறது ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா போடுறதா இருக்குது எல்லாமே அழகாக இருக்குது, எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோவில் பார்த்தது. ஓகே, வீடியோ எனக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்த இந்த ஆக்சசரிஸ், இந்த சாரீ, இந்த பேங்கிள்ஸ் எதுலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக நான் அப்டேட்டும் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அண்ட் தென் பை ஃப்ரம் ஜமுனா. நன்றி, வணக்கம் மக்களே, பாய்.